அக்ஷய திருப்தி அன்றைக்கு 3 முறை வந்து தங்க விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முதல் காரணம், அன்று காலையே 6 மணிக்கு கடைக்கு தந்தாங்க. 6 மணிக்கு தரும்போது உங்களுக்கு வேற கண்டிப்பாக தந்தாகணும். பொதுவாகவே கடைகளுக்கு 9 மணிக்கு தான் ரேட் தருவோம். ஆனால் அன்றைக்கி 6 மணிக்கு கடைகளை திறந்துட்டாங்க. அதனால் 6 மணிக்கு ஒரு தடவை கொடுத்தோம். மறுபடியும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய 9 மணிக்கு ஒரு தடவை விலையை கொடுத்தோம். அன்றைக்கி திடீர்னு இன்னும் விலை அதிகமாச்சு. அதனால் மறுபடியும் 3 மணிக்கு ஒரு தடவை விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா விலை அதிகரிச்சிட்டு நிறைய விற்பனை ஆச்சுன்னு சொன்னால் மீண்டும் வந்து அந்த கடைக்காரங்களும் தங்கம் வந்து கொள்முதல் செய்வதற்கு ஏதுவாக அந்த செய்யப்படுது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அக்ஷய திருப்தி 30% கூடுதலான விற்பனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா முன்பதிவு சிறப்பாக நடந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய மகளிர் உரிமை திட்டம் அந்த 1000 ரூபா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நகை சேமிப்பு திட்டத்தில் பெண்கள் வந்து சேமிச்சுட்டு வராங்க. அது வந்து அதனுடைய அந்த சேமிப்பு வந்து தங்கமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீட்டு வந்துட்டு சேமிப்பு திட்டத்தில் 1000 ரூபா சீட்டு வந்து நிறைய வந்து சேர்ந்துருக்காங்க மக்கள். அது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூபாவை சேர்த்து வச்சுட்டு இந்த நகை வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து பெருமையான ஒரு விஷயம். தங்கத்தின் மீது மக்கள் முக்கிய காரணம் தொடர்ந்து அதனுடைய விலை ஏற்றம் மட்டுமே. தொடர்ந்து அது முதலீடு செய்தால் நீண்ட கால முதலீடுக்கு தங்கம் உகந்தது. இப்போ நான் சொல்கிறேன் வந்துட்டு நீங்கள் 55,000 ரூபாய் ஒரு சவரன் இருக்குது. இன்னும் 4 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ 1 லட்சம் வரும்னு சொன்னால் நிச்சயமாக முதலீடுகள் அதில் வரும். ஏன்னா நம்பி வாங்குவாங்க. நம்மளுடைய முதலீடு வந்து 5 வருடங்களாக இரட்டிப்பு ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் தங்கத்தின் மீது முதலீடுகள் வந்து நிறைய வந்து கொண்டிருக்கீங்க. இல்லை, குறைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலை, பொருளாதார வீழ்ச்சி போன்ற காரணங்கள் வந்து தொடர்ந்து தங்க விலை இன்னும் மேலே தான் உயரும். இப்போ இருக்கிற அந்த போரினுடைய பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு சீரடைவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அதனால தொடர்ந்து தங்க விலை உயரதான் செய்யும், குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை.